ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட். ரொம்ப சுவை மிகுந்த எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் எல்லாமே லைக் பண்ணுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருந்தேன். இதில் நான் ப்ளஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கழுவி கட் பண்ணக்குள்ளே நம்ம கால் பகுதி விட்டுட்டு கட் பண்ணணும். இது நல்லா தொடச்சிட்டே போடுங்க, தண்ணியெல்லாம் இல்லாத. நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு கத்திரிக்காயில் மட்டும் நான் பாதியாக கட் பண்ணியிருக்கேன். அது ஏன் நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். நல்லாவே வதக்கி இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி நம்ம எடுத்துக்கணும். சாஃப்ட் ஆகிடும் அந்த மாதிரி வதக்கக்குள்ளேயே. பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் வதக்குனா அதே பேனில் நம்ம இப்போ வெங்காயத்தை வதக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் நான் ரஃபாக சாப் பண்ணிக்கிட்டேன். இது போட்டு கொஞ்சம் வதக்கணும். இது கூடயே 8லேருந்து ஒரு 10 பூண்டு பல்லும் போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா வதக்கலாம். நம்ம வெங்காயத்துக்கு கொஞ்சம் தள்ளி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இதை போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்து செய்யக்குள்ள குழம்பு நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். நான் 2 பெரிய தக்காளி எடுத்துருந்தேன். இது ரஃபாக சாப் பண்ணிட்டேன். நம்ம தக்காளிக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். வதங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பவுடர் மசாலா போடலாம். அடுப்புக்கு மீடியத்தில் வச்சுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இந்த பவுடர் மசாலாவுக்கு நல்லாவே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. நம்ம இது ஆற வச்சு அரைக்க போகிறோம். இதுக்கு நல்லாவே வதக்கி விட்டணும். ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துருந்தேன். இந்த தேங்காய் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கி போடக்குள்ள நல்லா அந்த ரோஸ்டடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்புல. இது ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவு இருக்கும். நீங்கள் 2 பேர் சாப்பிட்ணுன்னா கம்மி பண்ணி போட்டுங்க. பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஆற வச்சு ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். நான் தேவையான அளவு இப்போ குக்கிங் ஆயில் போட்டுக்கிட்டேன். நான் வதக்கக்குள்ளே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் தாளித்து விடக்குள்ளே குக்கிங் ஆயில் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூனு வெந்தயம் போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். கருக விடக்கூடாது வெந்தயத்துக்கு. ஒரு 8லேருந்து 10 பூண்டு பல்லுக்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இதுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்திருந்தேன். ஒரு 10லேருந்து 15 அதுக்கும் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 3லேருந்து 4 வரமிளகாய் சின்னதாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு வதக்கலாம். வெங்காயத்துக்கு நல்லாவே பொன்னுருவலாக வதக்கிட்டோம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி இந்த விழுதுக்கு இதில் போட்டுக்கலாம். நம்ம மிக்ஸி கழுவுன அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே இப்போ வதக்கி விடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கிட்டே இருந்து நல்லாவே வதக்குங்க. நம்ம முதைய வதக்கி அரைச்சதால் அவ்வளோ நேரத்துக்கு வதக்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைக்கக்குள்ள நல்லாவே குழம்புல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நல்லாவே ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டோம். நம்ம கத்திரிக்காய் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு கத்திரிக்காய்க்கு நான் பாதியாக கட் பண்ணியிருந்தேன். அது என்னன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்ட்டு. இந்த மாதிரி நம்ம பாதியாக ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி இதில் போட்டு வதக்கக்குள்ள
அந்த கத்திரிக்காய் நல்லாவே வந்து வெந்து அந்த எசன்ஸு இந்த கிரேவியில் சேரக்குள்ளே ரொம்பவே எண்ணெய் கத்திரிக்காய் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எல்லா கத்திரிக்காயும் வந்து முழுசாகவே வச்சுருக்க போகிறோம். நம்ம வந்து கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து இதுக்கு வந்து மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இந்த கத்திரிக்காய்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். அப்பப்போ கிளறி கொடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துங்க. பாருங்கள், நல்லாவே வந்து இந்த கத்திரிக்காய் சாஃப்டாக வெந்துருச்சு. மசாலா எல்லாமே போய் அந்த கத்திரிக்காயில் சேர்ந்துருச்சு. நான் வந்து புளி கரைச்சல் எடுத்துருக்கிறேன். ஒரே சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் வந்து ஊற வச்சு நல்லாவே வந்து கரைச்சிக்கிட்டேன் இந்த புளி கரைச்சலுக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்துங்க. நான் வந்து தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்ததால் எனக்கு வந்து அவ்வளோவா தேவைப்படலை புளி. கொஞ்சமாக நம்ம வந்து மல்லித்தழை தூவிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு இதுக்கு வந்து நம்ம வந்து வேக விடலாம், கொதிக்க விடலாம். அப்பப்போ கிளறி கொடுங்க. பாருங்கள், நல்லாவே வந்து கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லாவே வந்து சாஃப்டாகவும் ஆயிடுச்சு கத்திரிக்காய். நம்ம போட்ட கத்திரிக்காய் கரையவே இல்லை, முழுசாகவே இருக்குது. நம்ம ஒரு கத்திரிக்காய்க்கு கட் பண்ணி போட்டோம் இல்லைங்களா, அது வந்து நல்லாவே வந்து கரைஞ்சி அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து இதில் நல்லாவே ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்கு. அந்த கிரேவியும் வந்து கெட்டியாகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகிருக்கு. பாருங்கள், ரொம்பவே மனமுடைய ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இதை லைக் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காத ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய் யூர் ஃபுட்.